Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்ஜெக்ட் கோட் 83391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மென்ட் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போதான் நீங்க லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படினா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெசசரி கண்டென்ட் என்னெல்லாம் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றது வரையும் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து டேட்டா மாடல்ஸ் என்ன, வியூஸ் ஆஃப் டேட்டா என்னன்னு பார்த்தோம். அதுல தேர்ட் கான்செப்ட் ஆன டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர் தான் இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஆர்க்கிடெக்சர் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி என்னோட டிபிஎம்எஸ் டிசைன் இருக்கணும், சோ எப்படி இருக்குன்னு அதை பத்தி நான் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ் ஆர்க்கிடெக்சர். இப்போ ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ் பில்டிங் எந்த மாதிரி இருக்கணும், இதுக்கு பேர் தான் ஆர்க்கிடெக்சர். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் டிசைன் இருக்குன்னா அது என்ன மாதிரி இருக்கணும்னு ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறது தான் இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர். ஓகேங்களா? சோ உங்களோட ஹிண்ட்ஸ் தான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ்ல நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருந்தா நீங்க அதை படிச்சுக்கலாம். ஓகே, தென் எந்த மாதிரி நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு, அது எந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அது யூசர் கிட்ட, இதெல்லாம் பார்க்க போறது தான் இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர். இதை நம்ம கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கிளையன்ட் அப்படின்னா யாருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதோ அவங்க கிளையன்ட், யூசர் தான் கிளையன்ட். அதை நம்ம ஒருத்தவங்க சர்வ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சர்வர். இப்ப நான் தான் கிளையன்ட் அப்படின்னா எனக்கு ஒரு டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் சர்வர்ல. ஓகேவா? அந்த சர்வர்ல நான் ஆக்சஸ் பண்ணி எனக்கு வேணுன்ற டேட்டாவை எடுக்கிறேன். இதுக்கு பேர் தான் கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்றோம். There are three types of architecture இருக்கு. one tier architecture, two tier architecture, three tier architecture. one tier architecture அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் ஆர்க்கிடெக்சர் டேட்டாபேஸ்ல. ஓகேவா? இங்க என்ன கிளையன்ட் சர்வர் எல்லாருமே ஒண்ணுதான், ஒரே மிஷின் தான். ஓகேவா? ஒரு சிஸ்டம் தான் இருக்கும், அந்த ஒரு சிஸ்டம்ல தான் கிளையன்ட்டும் இருப்பாங்க சர்வரும் இருப்பாங்க. நமக்கு எப்ப வேணுமோ எந்த டைம் வேணா நமக்கு வேணும்ன்ற டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணி என்ன SQL queries யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். SQL queriesனா ஸ்ட்ரக்சர்டு query language. நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த சிஸ்டம் கொடுத்துரும். இதுக்கு பேரு ஒன் டயர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டூ டயர் ஆர்க்கிடெக்சர். டூ டயர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கிளையன்ட் டயர் தனியா, டேட்டாபேஸ் டயர் தனியா. அதாவது கிளையன்ட் தனியா இருப்பாங்க, சர்வர் தனியா இருப்பாங்க. இதுதான் கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ நமக்கு கிளையன்ட் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கம்யூனிகேட் பண்ண போறாங்க யாரோட, சர்வர். நம்ம கிட்ட என்ன டேட்டா வேணுமோ அதை கிளையன்ட் வந்து சர்வர் கிட்ட கேட்டு ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ODBC, JDBC, அதாவது ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ஜாவா பேஸ்டு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சர்வர் சைடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளையன்ட் சைட்ல இருந்து கொடுக்கிற கொரியை ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்தை எடுத்து கொடுக்கிறது தான் இந்த சர்வர் சைடோட வேலை. ஓகேவா? இதுல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே ஈஸி. ஒன்று வேணும்னா ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். கிளையன்ட் சர்வரா இருக்கிறனால தனித்தனியா மெயின்டைன் பண்ண முடியறனால. அதுவே ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெயின்டைன் பண்றது கஷ்டம், ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுனாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுல இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் தேவைப்படுது. ஒரே நேரத்துல நிறைய யூசர்ஸ் வந்து எனக்கு டேட்டா வேணும்னு ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே நேரத்துல. ஓகேவா? இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த்ரீ டயர் ஆர்க்கிடெக்சர். த்ரீ டயர் ஆர்க்கிடெக்சர்னா கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில இன்னொரு லேயரை கொண்டு வரது. ஓகேவா? there is another layer between client and our server. Client does not directly communicate with the server. கிளையண்ட் வந்து டைரக்டா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சர்வர் கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. சோ இவங்க தான் கிளையண்ட், இவங்க தான் சர்வர்னா இவங்களுக்கு இடையில ஒரு லேயர் இருப்பாங்க. கிளையண்ட்டும் சர்வரும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணாம கிளையண்ட் வந்து இந்த இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இடையில இருக்கும், இவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி இவங்க சர்வர்கிட்ட கேட்டு சர்வர் வந்து அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட கொடுத்து இவங்க கிளையண்ட் கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டா ஒருத்தவங்களை வச்சு அதுக்கு இடையில என்னோட டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் இந்த த்ரீ டயர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்வேன். இதுல இருக்க அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஹை செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க இடையில அப்ளிகேஷன் லேயர் செக் பண்றப்ப என்னோட டேட்டா கரெக்டா தான் இருந்து சர்வர்ல இருந்து எனக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்கேலபிள். ஓகேவா? நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது. நம்மளோட டேட்டா இன்டெகிரிட்டி அதாவது அக்ரிகேஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சில வந்து அட்வான்டேஜஸ்லாம் த்ரீ டயர் ஆர்க்கிடெக்சர்ல இருக்கு. இவ்வளவுதான் டேட்டா சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது. உங்களுக்கு வேணும்ன்ற சிம்பிளான பாயிண்ட்ஸ் வரையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க மெயின் பாயிண்ட்ஸ் இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்க நோட்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்னு கேட்டாலே வியூஸ் ஆஃப் டேட்டாவும் இந்த மாதிரி தனித்தனியாகவும் கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு வியூஸ் ஆஃப் டேட்டானா என்ன, டேட்டா மாடல்னா என்ன, டேட்டா
சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னா என்னென்னு, இல்லை ஒரே கொஸ்டினா டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்டும் கேட்டாலுமே இது எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எழுதணும். ஓகே, ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.